ஃபோமுக்கு திரும்பிய அபிஷேக் சர்மா அரையிறுதிக்குள் நுழைந்து விட்டதா இந்தியா? வணக்கம். இன்றைய தினமும் ஆடவர்களுக்கான T20 உலக கிண்ணத்தினுடைய சூப்பர் 8 சுற்றில் நடைபெற்ற போட்டி தொடர்பாக பேசியிருக்கிறேன். நடப்பு சாம்பியன் அந்தஸ்தோடு இருக்கின்ற இந்தியா பலம் வாய்ந்த அணிகளை வீழ்த்திய ஜிம்பாப்வே அணியை எதிர்கொண்ட போட்டி நேற்றைய தினம் சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த ஜிம்பாப்வே அணி முதலில் களத்தரப்பை தேர்வு செய்திருந்தது. இந்த போட்டியை எதிர்கொள்வதற்கு இந்தியா பல வியூகங்களை வகுத்திருந்தது. வாஷிங்டன் சுந்தர், ரிக்கு சிங் இல்லாத அணியாக நேற்றைய தினம் இந்திய அணி அமைந்திருந்ததோடு இவர்களுக்கு பதிலாக செஞ்சு சாம்சன், அக்ஸா பட்டேல் ஆகியோரை அழைத்திருந்தது. பல இந்தியாவின் முன்னணி கிரிக்கெட் வீரர்களும் இந்த மாற்றம் குறித்து சமூக வலைதளங்களில் பதிவுகளை இட்டிருந்தார்கள். அதற்கமைவாக இது இடம்பெற்றதோ தெரியவில்லை. எவ்வாறாக இருந்தாலும் சிறப்பான ஓட்ட எண்ணிக்கையை நேற்றைய தினம் இந்திய அணி பெற்றுக் கொண்டிருக்கிறது. செஞ்சு சாம்சன் சிறப்பாக துடுப்படுத்த ஆடினார். 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இஷான் கிஷன் தனது பங்கிற்கு 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அபிஷேக் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவரும் இணைந்து இந்திய அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையை மலமளவென அதிகரித்தனர். அதிரடியாக துடுப்படுத்த ஆடிய அபிஷேக் சர்மா 26 பந்துகளில் அரைச்சதம் கடந்திருந்தார். சிறப்பாக துடுப்படுத்த ஆடிய அவர் 55 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். T20 உலகக்கிண்ணத்தினுடைய முதல் அரைச்சதமாக இது பதிவாகியிருந்தது. இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் தொடர்ச்சியாக தன்னுடைய ஃபெயிலியரை காட்டி வந்த அபிஷேக் சர்மா தற்பொழுது ஃபோமுக்கு திரும்பி இருக்கிறார். எனவே இவருடைய ஃபோம் மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான போட்டியில் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் சூரியகுமார் யாதவும் சிறப்பாக துடுப்படுத்தாடி 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இறுதி நேரத்தில் இருவர் கைகோர்த்திருந்தார்கள். ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா. ஹர்திக் பாண்டியா அதிரடியாக துடுப்படுத்தாடி இருந்தார். 23 பந்துகளில் அரைச்சதம் கடந்திருந்த அவர் போட்டியின் கடைசி பந்தில், அதாவது 20வது ஓவரின் 6வது பந்தில் சிக்ஸர் அடித்து தன்னுடைய அரைச்சதத்தை நிரூபித்தது மாத்திரமல்ல, இந்திய அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையும் வலுவாக காண்பித்திருந்தார். அதுபோல திலக் வர்மாவும் தன்னுடைய வேட்டையை நேற்றைய தினம் நிகழ்த்தியிருந்தார். சிக்ஸர் வேட்டையாக அமைந்தது. 44 ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்திருந்தார். எனவே இந்திய அணி ஒட்டுமொத்தமாக 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 20 ஓவர்களில் 256 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தது. T20 போட்டிகளில் 2வது இடத்தில் அதிக ஓட்ட எண்ணிக்கை பெற்றிருந்த மேற்கிந்திய தீவுகள் அணியுடைய சாதனையை முறியடித்து இந்தியா தற்பொழுது முன்னிலை பெற்றிருக்கிறது. இருந்தாலும் 2007ஆம் ஆண்டு இலங்கை அணி கென்யா அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட 260 ஓட்டுகள் என்ற சாதனை துரதிர்ஷ்டவசமாக முறியடிக்கப்படவில்லை. அதிர்ஷ்டவசமாக அது தப்பிக்கொண்டது என்று இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள். எனவே 257 ஓட்டங்கள் என்ற பிரம்மாண்டமான இலக்கை நோக்கி நேற்றைய நாளில் பதிலுக்கு துடுப்படுத்தாடி இருந்தது ஜிம்பாப்வே அணி. போராடி இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த போட்டியை அவர்கள் இறுதி வரை விட்டுக் கொடுக்கவே இல்லை. மருமானி மற்றும் பிரையன் பெனட் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தார்கள். மருமானி சோபிக்க தவறியிருந்தார்கள் கூட ராசா மற்றும் பிரையன் பெனட் ஆகியோர் இணைந்து இணைப்பாட்டமாக 72 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். ராசா 33 ஓட்டங்களை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். இறுதி வரை களத்தில் இருந்த பிரையன் பெனட் ஒரு கலக்கி இருந்தார் என்று சொல்ல வேண்டும். அவர் 8 பவுண்டரிகள் 6 சிக்ஸர்களுடன் 97 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றிருந்தார். துரதிர்ஷ்டவசமாக அவரால் சதம் பெற முடியவில்லை. இருப்பினும் கூட அந்த அணியினால் மொத்தமாக 20 ஓவர்கள் நிறைவில் 184 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. எனவே 72 ஓட்டங்களினால் இந்திய அணிக்கு வெற்றி சொந்தமானது. இந்த வெற்றியோடு இந்திய அணி தற்பொழுது தன்னுடைய அரையிறுதிக்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. முதல் ஆசிய அணியாக 2026ஆம் ஆண்டு T20 உலக கிண்ணத்தின் அரையிறுதிக்குள் இந்திய அணி நுழையுமா என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் அணி தென்னாப்பிரிக்க அணியோடு சந்தித்த தோல்வி அந்த அணிக்கான அரையிறுதி வாய்ப்பை தற்பொழுது கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. எதிர்வருகின்ற காலங்களில் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணி மோதுகின்ற போட்டி தீர்மானமிக்க போட்டியாக அமையப் போகிறது என்பதுதான் முக்கியமான